விழுப்புரம் அருகே புருஷானூர் கிராமத்தில் 6000 ஏக்கர் பரப்பிலான நெல், உளுந்து போன்ற பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காமராஜ் வழங்க கேட்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த பெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்த மழை மட்டும் இல்லாமல் சாத்தனூர் அணையில் திறந்துவிடப்பட்ட வெள்ள நீராலும் நிலங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. தென்பெண்ணை ஆற்று நதி மட்டும் இல்லாமல் மலட்டாற்று நதியினாலையும் இந்த பகுதியில் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய புருஷானூர் பகுதி. இந்த பகுதி முழுமையாக விவசாயத்தை நம்பியே இருக்கக்கூடிய பகுதி. இந்த புருஷானூர் பகுதியில் மட்டுமே 6000 ஏக்கர் பரப்பளவில் நெல் மட்டும் உளுந்து வரளிக்கிழங்கு பயிரிடப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளில் நீங்கள் பார்க்கலாம். முழுமையாக இது கடலோ ஏரியோ அல்ல, முழுமையாக விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பகுதி தான். முட்டி அளவான மழைநீர் இதில் தேங்கி இருக்கிறது. இந்த வெள்ள நீரால விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. விளைநிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த அதாவது 1.5 மாத பயிரான நெல் முழுமையாக மூழ்கி இருக்கிறது. 4 தினங்களாக இந்த பகுதியில் தண்ணி தேங்கி இருப்பதனால விவசாயிகளுக்கு பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தம்முடைய ஒரு விவசாயி நினைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்போம், ஐயா, இந்த பகுதியில் இந்த நெல் எந்த அளவுக்கு மூழ்கி இருக்குது? இந்த 4 நாள் தண்ணி தேங்கி இருந்தனால இந்த நெல் அழுகக்கூடிய நிலை ஏற்படுமா? இந்த நெல் 25 நாளாக நட்டு இது பூரா 14 நாளாக தண்ணி உள்ள மூழ்கி கிடக்குதுங்க. பூரா அழுகி போச்சு. இதனால எங்களுக்கு பாதிப்பு அதிகமாக ஆகி போச்சு. நாங்கள் ஒரு ஏக்கருக்கு 25,000 செலவு வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணியிருக்கிறோம். இது கவர்மெண்ட் தான் எங்களுக்கு ஏதாவது பார்த்து நஷ்டத்தை தரணும். இந்த அளவுக்கு 4 நாளாக தண்ணி மழை பெஞ்சனால அதிகமாக பாதித்து இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாத பழகு பூரா அழுகி போயிருக்குது. இதுதான் சார் கவர்மெண்ட் நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் சார். அது இந்த மலட்டாற்று ஏற்பட்ட வெள்ளத்தினால இந்த ஏரி உடைப்பாலும் தண்ணி ஏற்பட்டிருக்கு. இந்த அதிகாரிகள் இந்த பகுதியில் பார்வையிட்டு இருக்காங்களா? உங்களை கேட்டாங்களா? இது வரைக்கும் யாரும் எந்த கவர்மெண்ட்லேருந்து பார்க்கல, பார்வையிடவே இல்லை. நாங்கள் தான் தண்ணியில் நின்று கிடக்குறாங்க. இன்னும் இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட் இது பார்க்கல. விவசாயிகள் முக்கியமாக இந்த விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமும் முக்கியமான ஒரு பகுதியாக இது இருந்துட்டு இருக்குது. இந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருப்பதனால அவங்க வாழ்வாதாரமும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சீமானுடன் செய்தியாளர் காமராஜ்.